ஹலோ எவ்ரிவன், நாம் பார்க்குறது 10th மேக்ஸில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.19 7th கொஷின் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1213, பி இஸ் ஈக்குவல் டு 4015, சி இஸ் ஈக்குவல் டு 2012. சரிங்களா? இங்கே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க, ஏ பி சி. ஓகேவா? ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 சப்டிவிஷனில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது நமக்கு, ஏ இன்ட்டு பிசின்னு இருக்குது. சரிங்களா? எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பிசியை கண்டுபிடிக்கலாம். பிசினா என்னது, பி இன்ட்டு சி. சரியா? ஸோ பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 4015. சி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 2012. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதோட ஆர்டர் என்ன, 2x2 2x2. இதோட காலம் இதோட ரோ. ஸோ ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ நம்மளால் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். சரி, எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஓகேவா? ஸோ இப்போ 4 2s are 8 ப்ளஸ் 0 1s are 0. தென் செகண்ட் காலம் 4 0s are 0 ப்ளஸ் 0 2s are 0. தென் செகண்ட் ரோ எடுத்துக்கணும், 1 2s are 2 ப்ளஸ் 5 1s are 5, 1 0s are 0 ப்ளஸ் 5 2s are 10. சரிங்களா? என்ன மேட்ரிக்ஸ் வருது, 8 0 7 10. இது வந்து பிசி. நமக்கு என்ன தேவை, ஏ இன்ட்டு பிசி தேவை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இது கூட ஏ மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஏ இன்ட்டு பி. ஏவோட மேட்ரிக்ஸ் என்னது, 1 2 1 3. பிசி என்ன இருக்குது, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8 0 7 10. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆர்டர் வந்து 2x2, இதுவும் நமக்கு 2x2 தான். ஸோ என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? 1 8s are 8. ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 1 8s are 8 ப்ளஸ் 7 2s are 14. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 1 0s are 0 ப்ளஸ் 2 10s are 20. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 1 8s are 8 ப்ளஸ் 3 7s are 21. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 0s are 0 ப்ளஸ் 3 10s are 30. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 22 20 29 30 கிடைக்குது. இது வந்து ஏ இன்ட்டு பிசியோட வேல்யூ. ஓகேவா? இதை நான் வேல்யூ நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன இருக்குது, ஏபி இன்ட்டு சின்னு இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை தானே கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்னது, 1 2 1 3. பி மேட்ரிக்ஸ் 4 0 1 5. இதோட ஆர்டர் 2x2, இதோட ஆர்டர் 2x2. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, 1 4s are 4 ப்ளஸ் 2 1s are 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 1 0s are 0 ப்ளஸ் 2 5s are 10. அடுத்தது செகண்ட் ரோ 1 4s are 4 ப்ளஸ் 3 1s are 3. அடுத்த செகண்ட் காலம் 1 0s are 0 ப்ளஸ் 3 5s are 15. 4 ப்ளஸ் 2 6 10 7 15. இது வந்து ஏபி. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன ஆர்ஹெச்எஸ் என்னது, ஏபி இன்ட்டு சி இல்லையா? ஸோ இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம், சிஏ மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏபி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6 10 7 15. சி மேட்ரிக்ஸ் என்னது, 2 0 1 2.
ஓகேவா? ஸோ இதோட ஆர்டர் 2x2, இதோட ஆர்டர் வந்து 2x2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12 ப்ளஸ் 10 1s are 10, 6 0s are 0 ப்ளஸ் 10 2s are 20, 7 2s are 14 plus 15 1s are 15, 7 zeros are 0 plus 15 2s are 30. So இதை ஆட் பண்ணிங்கன்னா 22 20 29 30. ஸோ இது ஏபி இன்ட்டு சியோட வேல்யூ, செகண்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கிடச்சிது பாருங்கள், சேம் 22 20 29 30. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு செகண்ட் வேல்யூ வந்து 22 20 29 30 கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் என்ன எழுதிக்கலாம் இதிலேருந்து, ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS, அதாவது A இன்ட்டு BC வந்து ஏபி இன்ட்டு சிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஹென்ஸ் proved. அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர். இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி, தென் அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், சிஏ மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. சரிங்களா? இதுவும் சேம் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம் அண்ட் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் எப்படி சேம் ஆன்சர் வருதா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். LHS என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணணும் இல்லையா? ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 2 1 3 மைனஸ் பி மேட்ரிக்ஸ் 4 0 1 5. ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணணும் என்ன செக் பண்ணணும், ஆர்டர் வந்து சேமாக, ரெண்டு ஆர்டர் வந்து சேமாக இருக்கான்றதை செக் பண்ணணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுவும் 2x2 2x2 சேமாக இருக்கிறதால நம்ம சப்ராக்ஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி சப்ராக்ஷன் பண்ணணும், இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட மைனஸ் பண்ணணும். இப்போ 1 - 4ன்றது என்னது, -3. தென் செகண்ட் எலமெண்ட் 2 - 0 2. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க, இங்கேயும் செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தென் செகண்ட் எலமெண்ட் மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட். சரிங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். 1 - 1 0, 3 - 5 -2. ஓகேவா? இது ஏ மைனஸ் பி. நமக்கு என்ன தேவை, ஏ மைனஸ் பி இன்ட்டு சி தேவை. ஸோ இப்போ ஏ மைனஸ் பி into C is equal to A minus B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -3 2 0 -2 into C matrix என்ன 2 0 1 2. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ -3 × 2 -6 ப்ளஸ் 2 1s are 2. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -3 × 0 0 ப்ளஸ் 2 2s are 4. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 2s are 0 ப்ளஸ் -2 × 1 -2. சரிங்களா? செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 0 0 ப்ளஸ் -2 × 2 -4. சரியா? இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், -6 2ல் -6 போச்சுன்னா -4 ப்ளஸ் 4 -2 -4. சரிங்களா? இதுதான் ஏ மைனஸ் பி இன்ட்டு சியோட வேல்யூ. இதை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏசி மைனஸ் பிசி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஏசியை கண்டுபிடிச்சிடலாம். ஏசினா என்னது, ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஏ மேட்ரிக்ஸ் என்னது 1 2 1 3. நெக்ஸ்ட்டு சி மேட்ரிக்ஸ் 2 0 1 2.
ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 2s are 2 plus 2 1s are 2. நெக்ஸ்ட் செகண்ட் காலம் கூட 1 0s are 0 plus 2 2s are 4. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 2s are 2 plus 3 1s are 3. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 0s are 0 plus 3 2s are 6. சரியா, என்ன கிடைக்குது, 4 4 5 6. இது வந்து ஏசி. சரியா, அடுத்தது என்ன தேவை, பிசி தேவை. பிசி இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் என்ன 4 0 1 5, சி மேட்ரிக்ஸ் 2 0 1 2. இதோட ஆர்டர் 2x2, இதோட ஆர்டரும் 2x2. ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா, இப்போ 4 2s are 8 plus 0 1s are 0. next 4 0s are 0 plus 0 2s are 0. அடுத்து செகண்ட் ரோ 1 2s are 2 plus 5 1s are 5, 1 0s are 0 plus 5 2s are 10 equal to 8 plus 0 8 0 7 10. இது வந்து பிசி. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏசியையும் பிசியையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஏசி மைனஸ் பிசி. ஏசி என்ன கண்டுபிடிச்சோம், 4 4 5 6 மைனஸ் பிசி என்னது 8 0 7 10. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன செக் பண்ணணும், ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணிடலாம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ 4 மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தென் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் மைனஸ் செகண்ட் எலமெண்ட், அந்த மாதிரி நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். 4 minus 8 minus 4, 4 minus 0 4, 5 minus 7 minus 2, 6 minus 10 minus 4. ஸோ இதுதான் ஏசி மைனஸ் பிசியோட வேல்யூ. இது நான் வந்து செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ நமக்கு செகண்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு, -4 4 -2 -4. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவும் பாருங்கள், நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -4 4 -2 -4. ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து சேமாக தான் கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதிலேருந்து என்ன எழுதிக்கலாம், ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. LHS என்னது, A minus B into C is equal to AC minus BC. இது வந்து ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள், A minus B whole transpose is equal to A transpose minus B transpose கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், A minus B கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது LHS. தென் RHS வந்து A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். தென் B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம இது வந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், A மைனஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து LHS வந்து என்னது, A மைனஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு A மைனஸ் B கண்டுபிடிச்சிடலாம். A மேட்ரிக்ஸ் என்னது 1 2 1 3 மைனஸ் B மேட்ரிக்ஸ் 4 0 1 5. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன்னா என்னது, ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமாக இருக்கான்றதை செக் பண்ணோம், இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ 1 -4 -3 2 -0 2 1 -1 0 3 -5 -2. ஸோ இது வந்து A மைனஸ் B. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், A மைனஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்னது, இங்கே மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோஸை வந்து காலமாக மாற்றணும், காலம்ஸை வந்து நம்ம ரோஸாக மாற்றணும். சரிங்களா, இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்குது, -3 -2. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காலமாக மாற்ற போகிறோம். -3 2. இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்ற போகிறோம். 0 -2 இருக்குது, அதை வந்து காலமாக மாற்றுங்க, 0 -2.
சரிங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய காலமை செக் பண்ணி பாருங்கள். -3 0 அது இங்கே என்ன ஆயிருக்கு? ரோவாக மாறியிருக்கு. 2 -2 இங்கே ஒரு ரோவாக மாறியிருக்கு. சரிங்களா? ரோஸை காலமாக மாற்றணும், காலம்ஸை வந்து ரோஸாக மாற்றணும். அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இப்போ A - B ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஆன்சர்? -3 0 2 -2. இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது RHS. RHS என்ன இருக்குது? A டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 1 2 1 3. இப்போது இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ரோஸை காலமாக மாற்றணும், காலம்ஸை ரோஸாக மாற்றணும். இப்போ 1 2ன்ற ரோவை 1 2ன்ற காலமாக மாற்றுறேன், 1 3ன்ற ரோவை 1 3ன்ற காலமாக மாற்றிட்டேன். சரிங்களா? ஸோ இது ஏ. அடுத்தது பி மேட்ரிக்ஸ் என்னது? 4 0 1 5. ஸோ இப்போ இதிலேருந்து பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். 4 0ன்ற ரோ வந்து இங்கே 4 0ன்ற காலமாக மாறிடுச்சு, 1 5ன்ற ரோ 1 5ன்ற காலமாக மாறிடுச்சு. இப்போ இது பி டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த ஏ டிரான்ஸ்போஸையும் பி டிரான்ஸ்போஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 1 1 2 3 மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் 4 1 0 5. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கணும். செக் பண்ணிங்கன்னா நமக்கு சேமாக தான் வருது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 1 -4 -3 1 -1 0 2 -0 2 3 -5 -2. இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இதை வந்து நம்ம செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சேம் அதே தான், -3 0 2 -2. செகண்டும் -3 0 2 -2 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS, அதாவது A minus B whole transpose is equal to A transpose minus B transpose. ஸோ இது வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு.